11ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 4.4 வினாயன் 1. கணித தொகுத்தறிதல் முறையில் n ≥ 1க்கு 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் எக்ஸெட்ரா n கியூப் இவற்றின் கூடுதல் n × n+1/2 ஹோல் ஸ்கொயர் என நிறுவுக. கணித தொகுத்தறிதல் முறை. இதுக்கு முதல்ல என்ன செய்கிறோம், கணக்கில் கொடுத்துருக்கிறத அப்படியே P of nன்னு எடுத்துக்கிறோம். P of n = 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் எக்ஸெட்ரா n கியூப் n × n+1/2 அதோட ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். மொத்தம் 4 நிலைகள் இருக்குது. முதல் நிலை P of nன்னு எடுத்துக்கிறது. ரெண்டாவது nக்கு பதிலாக 1ன்னு கொடுக்கணும். மூணாவது nக்கு பதிலாக kன்னு எடுத்துக்கணும். நாலாவது nக்கு பதிலாக k+1ன்னு எடுத்துக்கிட்டு அது உண்மை அப்படின்னு நிறுவனம். ஃபஸ்ட்டு nக்கு பதிலாக 1ன்னு எடுத்துக்கிறோம். n = 1 என்க. அப்போ LHS என்ன வரும் அப்படின்னா, LHSல nக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா ஒரு உறுப்பு 1 கியூப் 1. RHS அப்படிங்கிறதுல RHSங்கிறது இது. nக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா 1 1 + 1 2 2 2 கேன்சல் ஆகிடும். வெறும் 1 மட்டும் இருக்கும். 1 ஸ்கொயர் 1. LHS = RHS. LHSம் RHSம் சமமாக இருக்குது. அதனால் 1 என்பது உண்மை. அதாவது P of 1 என்பது உண்மை. ரைட். நெக்ஸ்ட் மூணாவதாக என்னன்னா P of k என்பது உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். P of k என்பது உண்மை என்க. அதாவது P of k னா என்ன, P of n இருக்கு இல்லையா, nக்கு பதிலாக kன்னு கொடுக்குறோம். P of k = இதே தான் வரும், ஆனால் nக்கு பதிலாக k. 1 கியூப் 2 கியூப் எக்ஸெட்ரா nக்கு பதிலாக என்ன வரும், k. k கியூப் n × n+1 இருக்கு இல்லையா, அது k × k+1/2 அதனுடைய அடுக்கில் 2. இது என்னன்னா உண்மை அப்படின்னு எடுத்துக்கிறோம். என்பது உண்மை. உண்மைன்னு எடுத்துக்கிட்டு நம்ம நிறுவ வேண்டியது P of k+1 என்பது உண்மை. நிறுவுக என்ன, P of k+1 என்பது உண்மை. இதுதான் நம்ம நிறுவ வேண்டியது. P of k+1 அப்படின்னா என்ன, P of k+1 அப்படின்னா P of kனா என்ன, 1 கியூப் 2 கியூப் எக்ஸெட்ரா எது வரைக்கும், k கியூப் வரைக்கும். k உறுப்பு இருக்கிறதுனால k உறுப்பு வரைக்கும். இங்கே k+1, அதாவது kயோட ஒரு உறுப்பு அதிகம். அப்போ இதுக்கு அடுத்த உறுப்பு. இதுக்கு அடுத்த உறுப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா 1 1க்கு அப்புறம் 2 2க்கு அப்புறம் 3 ஒவ்வொரு உறுப்பாக தான் அதிகமாக இருக்குது. அப்போ கேக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா k+1, கேயோட 1 அதிகமாகும். அதனுடைய அடுக்கில் 3 k வர இடத்துல k+1. இந்த இடத்துல k+1 கொடுத்தா k+1 + 1 k+2/2 இதோட பவரில் அடுக்கில் 2. இதை தான் நம்ம நிறுவ வேண்டியது. இந்த ஆன்சரை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அதுதான் ஆன்சர். முதல்ல LHS எடுத்துப்போம். LHS LHSங்கிறது 1லேருந்து ஆரம்பித்து k+1 வரைக்கும். 1 கியூப் 2 கியூப் எக்ஸெட்ரா k கியூப் k+1 கியூப். இதுதான் LHS. இதுலேருந்து ஆரம்பித்து k கியூப் வரைக்கும் இருக்கிறதுக்கு ஏற்கனவே இதோ மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். 1லேருந்து ஆரம்பித்து k கியூப், 1 கியூப்லேருந்து k கியூப் வரைக்கும் இருந்தால் அதுக்கு k × k+1/2 அடுக்கில் 2, அதாவது ஸ்கொயர், ப்ளஸ் k+1 அடுக்கில் 3. ஸ்கொயரை உள்ளார கொண்டு வருவோம். k² k+1² /2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் k+1 அடுக்கில் 3. மீசியமாக 4 எடுத்துப்போம்.
மீசிம 4 எடுத்துக்கிட்டு குறுக்க பெருக்கிறோம். பை 1 இருக்குது. 1ஆல் இதை பெருக்கிறப்ப அப்படியே கே ஸ்கொயர் கே ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 4ஆல் இதை பெருக்கும்போது 4 தடவை கே ப்ளஸ் 1 அடுக்கு 3 ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1 ஸ்கொயர் கே ப்ளஸ் 1 கியூப். அப்போ ரெண்டுத்துலேயுமே என்ன இருக்குது? கே ப்ளஸ் 1 ஸ்கொயர் இருக்குது. அதை பொதுவாக வெளியில் எடுத்துடும். கே ப்ளஸ் 1 ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டா மீதி இங்கே என்ன இருக்குது? கே மட்டும்தான் இருக்குது. அதாவது கே ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. ப்ளஸ் இந்த ப்ளஸ் இதில் கே ப்ளஸ் 1 ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டா 4 இருக்கும், ஒரு கே ப்ளஸ் 1 இருக்கும். 4ம் ஒரு கே ப்ளஸ் 1 இருக்கும். வகுத்தல் 4 ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1 ஸ்கொயர். இது வந்து கே ஸ்கொயர் 4 உள்ளார கொண்டு போயிட்டா 4k ப்ளஸ் 4ன்னு வரும் பை 4 கே ப்ளஸ் 1 ஸ்கொயர். இது கே ப்ளஸ் 2ஓட ஸ்கொயர். இதை விரிவு பண்ணால் இதுதான் வரும். அதனால் கே ப்ளஸ் 1 ஸ்கொயர் கே ப்ளஸ் 2 ஸ்கொயர் பை 4ன்னு இருக்குது. 4 இருக்கு இல்லையா? 4 என்ன செய்கிறோம்? 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கும். இப்போ மொத்தத்தில் கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 2 பை 2 எல்லாத்துலேயும் இருக்கிற ஸ்கொயரை மேலே கொண்டு வந்துடும். அடுக்கில் அந்த ஸ்கொயரை கொண்டு வந்துடும். இதுதான் வந்து என்னென்ன ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸில் இருக்குது பாருங்கள். கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 2 பை 2 ஹோல் ஸ்கொயர். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பி ஆஃப் கே ப்ளஸ் 1 என்பது உண்மை. பி ஆஃப் கே ப்ளஸ் 1 உண்மைன்னா பி ஆஃப் என்னும் உண்மை தான். நிறுவப்பட்டது. அவ்வளோதான். வினாயன் 2 கணித தொகுத்தறிதல் முறையில் 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் எக்ஸெட்ரா 2n மைனஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு n 2n மைனஸ் 1 2n ப்ளஸ் 1 பை 3 அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. முதல்ல என்ன செய்யணும்? கணக்கில் கொடுத்துருக்கிறத பி ஆஃப் என் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்து எழுதிக்கணும். 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் எக்ஸெட்ரா 2n மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு n 2n மைனஸ் 1 2n ப்ளஸ் 1 பை 3. கணக்கில் கொடுத்துருக்கிறத பி ஆஃப் என் எப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். முதல்ல எண்ணுக்கு பதிலாக 1ன்னு கொடுக்குறோம். n ஈக்குவல் டு 1 என்க. எண்ணுக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸில் ஒரு உறுப்பு. எது ஒரு உறுப்புனா 1 ஸ்கொயர் 1. ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸில் எண்ணுக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா 2 இன்ட்டு 1 2. 2ல் 1 கழிச்சோம்னா 1ன்னு வரும். அதை விட்டுடலாம். 1ங்கிறது அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல 2க்கு பதிலாக இங்கே எண்ணுக்கு பதிலாக 1 கொடுத்தா 2 2 2 ப்ளஸ் 1 3. 3க்கும் 3க்கும் அடிபட்டு போயிடும். இது ரெண்டும் அடிபட்டு போயிடுது. மீதி இருக்கிறது இந்த 2 தானே. இதோட மதிப்பு 1 இதோட மதிப்பு 1 1 இன்ட்டு 1 1. எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சமமாக இருக்கிறதுனால பி ஆஃப் 1 அப்படிங்கிறது உண்மை. பி ஆஃப் 1 என்பது உண்மை. அடுத்தது என்ன செய்யணும்? பி ஆஃப் கே என்பது உண்மை என்க. பி ஆஃப் கே என்பது உண்மை என்க. அதாவது பி ஆஃப் கேனா என்னன்னா எண்ணுக்கு பதிலாக கே. கணக்கில் எண் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் கே போட்டுடணும். 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் எக்ஸெட்ரா 2k மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு n வர இடத்துல k. k 2k மைனஸ் 1 2k ப்ளஸ் 1 வகுத்தல் 3. இது உண்மை என்பது உண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம நிறுவ வேண்டியது என்னன்னா பி ஆஃப் கே ப்ளஸ் 1 என்பது உண்மை. நிறுவுக. பி ஆஃப் கே ப்ளஸ் 1 என்பது உண்மை.
பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்றுனா என்ன? பி ஆஃப் கேனா கே வரைக்கும் எழுதணும். அதாவது 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் எக்ஸட்ரா 2k மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இது கே உறுப்பு. அதனால் 2k மைனஸ் 1 வரைக்கும் பி ஆஃப் கேயோட மதிப்பு. ஆனால் இங்கே கே ப்ளஸ் 1 இருக்குது. கே ப்ளஸ் 1னா இதுக்கு இன்னும் ஒரு உறுப்பு அதிகம். இதுக்கு அடுத்த உறுப்பு வரைக்கும். அடுத்த உறுப்பு என்னவா இருக்கும்? 1 1ஓட எவ்வளோ அதிகமாகிருக்கு? 2 அதிகமாகிருக்கு. 3 3ஓட 2 சேர்த்தோம்னா 5. அதானே வந்துருக்கு. 2 2 அதிகமாகிருக்கு. அப்போ இங்கே இருக்கிற உறுப்பு 2k மைனஸ் 1. இதோட ஒரு 2 கூட்டிக்கணும். 2k மைனஸ் 1ஓட 2 கூட்டினோம்னா 2 மைனஸ் 1 ப்ளஸ் 1ன்னு ஆகிடும். அதாவது 2k ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இதுதான் அடுத்த உறுப்பு. சீக்வல் டு கே வர இடத்துல கே ப்ளஸ் 1. அப்போ என்ன ஆகும் இந்த இடத்துல? நல்லா கவனிச்சிங்க. கே வர இடத்துல கே ப்ளஸ் 1 கொடுத்தா 2 கே ப்ளஸ் 1 இந்த மைனஸ் 1. அதே போல் இங்கே 2 கேக்கு பதிலாக கே ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 வகுத்தல்ல 3 இருக்குது. கே ப்ளஸ் 1 இந்த 2 உள்ளார வந்தால் என்ன ஆகும்? 2k ப்ளஸ் 2 2k ப்ளஸ் 2 மைனஸ் 1 2k ப்ளஸ் 2 மைனஸ் 1 2ல் 1 போயிடுச்சுன்னா ப்ளஸ் 1. அதே போல் இங்கே 2k ப்ளஸ் 2 2k ப்ளஸ் 2ன்னு வரும். ஏற்கனவே ஒரு 1 இருக்குது. அதனால் 2 1 3. இதுதான் RHS. 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எக்ஸட்ரா 2k மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் 2k ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இதுதான் LHS. இதிலேருந்து ஆரம்பித்து 2k மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இதோட மதிப்பு இங்கே இருக்குது. அதை எழுதிப்போம். k 2k மைனஸ் 1 2k ப்ளஸ் 1 வகுத்தல் 3 ப்ளஸ் இந்த மீதி இருக்கிற 2k ப்ளஸ் 1 ஸ்கொயர். மீசிமை 3 எடுத்துக்கிறோம். 3 எடுத்துக்கிட்டு குறுக்க பெருக்கிறோம். 1ஆல் இங்கே இருக்கிறத பெருக்குன்னா அப்படியே k 2k மைனஸ் 1 2k ப்ளஸ் 1 வந்துடும். ப்ளஸ் 3ஆல் இதை பெருக்கும்போது 3 இன்ட்டு 2k ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். மேலே ரெண்டுத்துக்குமே பொதுவாக இருக்கிறது இங்கே ஒரு 2k ப்ளஸ் 1 இங்கே ஒரு 2k ப்ளஸ் 1 இருக்குது. 2k ப்ளஸ் 1 வெளியில் எடுத்துடும். மீதி என்ன இருக்குது? 2k ப்ளஸ் 1 எடுத்துட்டோம்னா இந்த 2 உறுப்பு இருக்குது. k உள்ளார கொண்டு போயிட்டோம்னா 2k ஸ்கொயர் மைனஸ் k. இந்த ப்ளஸ் இதில் ஒரு 2k ப்ளஸ் 1ங்கிறது வெளியில் எடுத்தாச்சு. மீதி 2k ப்ளஸ் 1 இருக்குது. 3 உள்ளார கொண்டு போயிட்டோம்னா இந்த 2k ப்ளஸ் 1ஆல் 3 பெருக்கிறப்ப 6k ப்ளஸ் 3 இன்ட்டு 1 3. மேலே வந்து 2k ப்ளஸ் 1 உள்ளார 2k ஸ்கொயர் 6kல ஒரு k மைனஸ் பண்ணிட்டோம்னா 5k ப்ளஸ் 3. பெருக்குனா 6 கூட்டுனா 5 அப்படின்னு காரணிப்படுத்தணும். பெருக்குனா 2 இன்ட்டு 3 6 பெருக்குனா 6 கூட்டுனா 5 2 இன்ட்டு 3ன்னு பிரிக்கலாம். 2 3 6 2 3 5. இங்கே 2k ஸ்கொயர் இருக்கிறதுனால பை 2 போட்டுக்கலாம். 2k ப்ளஸ் 1 இதை காரணிப்படுத்தும் போது இங்கே என்ன 1 வருதா மேலே? k ப்ளஸ் 1 இங்கே 2k ப்ளஸ் 3 காரணிப்படுத்தினதுக்கு அப்புறம் கிடைக்கிறது.
வகுத்தல் 3. ஆக்சுவலாக RHS வந்து இதுதான். எப்படி இருந்தது? k + 1 2k + 1 2k + 3 / 3. இதுதான் வந்து என்னன்னா நமக்கு தேவையான RHS. அதாவது P of k + 1 அப்படிங்கிறது உண்மை என்பது உண்மை. P of k உண்மை, P of k + 1 உண்மை அப்படின்னா P of n என்பதும் உண்மை. நிறுவப்பட்டது. அவ்வளவுதான். வினா எண் 3. பூஜ்ஜியமற்ற முதல் எண் இரட்டை எண்களின் கூடுதல் n² + n என நிறுவுக. அதாவது முதல் எண் இரட்டை எண்கள். இரட்டை எண்கள்ங்கிறது என்ன? 2 4 6 அப்படின்னு ரெட்டப்படையில் இருக்கும். ப்ளஸ் கடைசியில் 2n வரைக்கும். இதனுடைய கூடுதல் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? n² + n அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்கிறோம்? P of n = இதை எடுத்து எழுதிக்கிறோம். 2 4 6 எக்ஸெட்ரா 2n = இதில் ரெண்டுத்துக்கும் பொதுவாக n வெளியில் எடுத்துரும். அப்போ மீதி என்ன இருக்கும்னா n + 1 வரும். இது P of nன்னு எடுத்துக்கிறோம். முதல்ல nக்கு பதிலாக 1 அப்படின்னு பிரதிகிறோம். nக்கு பதிலாக 1, அதாவது P of 1 அப்படின்னு கொடுத்தோம்னா LHS = 1 அப்படின்னா முதல் உறுப்பு, ஒரு உறுப்பு என்ன வருது? LHS 2. RHS என்ன வருது? ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட nக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா 1 + 1 2, 2 × 1 2. அப்போ LHS = RHS. LHSம் RHSம் சமமாக இருக்கிறதுனால P of 1 என்பது உண்மை. ரைட். அடுத்தது என்ன செய்யணும்னா P of k என்பது உண்மை என்க. P of k என்பது உண்மை என்க. P of kனா என்ன? இதில் அப்படியே எல்லாத்தையும் எழுதுகிறோம். nக்கு பதிலாக k. P of k = 2 4 6 எக்ஸெட்ரா 2nன்னு வரும். அதை 2kன்னு மாற்றிக்கிறோம். n n + 1 இருக்கு இல்லையா? k + 1 என்பது உண்மை அப்படின்னு எடுத்துக்கிறோம். நிறுவுக. எது நிறுவனம்? P of k + 1 என்பது உண்மை. இதை நிறுவிட்டோம்னா இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். P of k + 1 என்பது உண்மை. P of k + 1 என்ன? 2 4 6 எக்ஸெட்ரா 2k. இது வரைக்கும் k உறுப்புகள். k + 1ன்னா k உறுப்போடு ஒரு உறுப்பு அதிகம். அப்போ இதுக்கு அடுத்த உறுப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா k இருக்கிற இடத்துல k + 1ன்னு போட்டுக்கும். அவ்வளோதான். RHSல k × k + 1 இருக்குது. k வர இடத்துல என்ன செஞ்சுருக்கோம்? k + 1 போட்டிருக்கோம். அப்போ k வர இடத்துல k + 1. இங்கேயும் k + 1 கொடுக்குறோம்னா ஏற்கனவே ஒரு 1 இருக்குது. அதனால் k + 2. இதுதான் நம்ம நிறுவ வேண்டியது. இதில் LHS எடுத்துக்கிறோம். LHSங்கிறது இதிலேருந்து ஆரம்பித்து 2k வரைக்கும் இருக்கிறது LHS. 2 × k + 1 அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும். 2லேருந்து 2k, 2லேருந்து 2k வரைக்கும் என்ன மதிப்பு? k × k + 1 இதுலேயும் பொதுவாக இருக்கிறது k + 1. அதை வெளியில் எடுத்துரும். இதை எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்குது? k + 1 வெளியில் எடுத்துட்டோம். மீதி என்ன இருக்குன்னா 2 இருக்குது. k + 2. இதுதான் நம்ம நிறுவ வேண்டியது. k + 1 k + 2 k + 1 k + 2 RHS. இதிலேருந்து நமக்கு தெரிகிறது P of k + 1 என்பது உண்மை. P of k + 1 உண்மை அப்படின்னா P of nனும் உண்மை தான். P of n என்பது உண்மை. நிறுவப்பட்டது. அவ்வளோதான். வினா எண் 4. கணித தொகுத்தறிதல் முறையில் 1 × 2 2 × 3 3 × 4 எக்ஸெட்ரா n × n + 1 இவற்றின் கூடுதல் n × n + 1 n + 2/3 அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க.
முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை பி ஆஃப் என்னன்னு எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது எண்ணுக்கு பதிலாக ஒன்றுன்னு கொடுக்குறோம். என் ஈக்குவல் டு 1 என்க. எண்ணுக்கு பதிலாக ஒன்றுன்னு கொடுத்தோம்னா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஒரு உறுப்புனா இது மட்டும் 1 × 2 2. அடுத்தது ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் அப்படிங்கிறதுல எண்ணுக்கு பதிலாக 1 கொடுக்குறோம். 1 1 + 1 2 1 + 2 3 3 வருது இல்லை, 3 3 கேன்சல் ஆகிடுது. அதனால் இதை விட்டுடுவோம். இங்கே 1 + 1 2 2 × 1 2. எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அதனால் பி ஆஃப் 1 என்பது உண்மை. இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம பி ஆஃப் கே என்பது உண்மை அப்படின்னு எடுத்துப்போம். பி ஆஃப் கே என்பது உண்மை என்க. பி ஆஃப் கேனா என்ன? பி ஆஃப் கே ஈக்குவல் டு கணக்கில் கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுகிறோம். 1 × 2 2 × 3 3 × 4 எக்ஸட்ரா n × n + 1 இருக்குது. அதை k × k + 1 ஈக்குவல் டு n வர இடத்துல k + 1 k + 2/3. இது உண்மை என்க. கணக்கில் இது உண்மைன்னு எடுத்துக்கிட்டு நிறுவ வேண்டியது P ஆஃப் k + 1 என்பது உண்மை. P ஆஃப் k + 1 என்பது உண்மை. அப்போ P ஆஃப் k + 1ங்கிறது என்ன? P ஆஃப் k தெரியும். P ஆஃப் kனா 1 × 2 2 × 3 3 × 4 எக்ஸட்ரா k × k + 1. இதுதான் P ஆஃப் கேல இருக்கிறது. ஆனால் k + 1னா இதுக்கு அடுத்தது ஒரு உறுப்பு. k உறுப்பு இது வரைக்கும். k + 1னா இதுக்கப்புறம் இன்னும் ஒரு உறுப்பு சேரும். அது என்ன அப்படின்னா 1 1க்கு அடுத்த நம்பர் 2. அதனால் 1 × 2 2ல் முடியுதுன்னா 2ல் ஆரம்பிக்குது. 2 அதுக்கு அடுத்த நம்பர் 3. அதுபோல் இங்கே எதில் முடியுது? k + 1ல் முடியுது. அப்போ அதுக்கு அடுத்த எண் என்ன வரும்னா k + 2. இது எல்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்ன வரும் அப்படின்னா கேக்கு பதிலாக k + 1. k வர இடத்துல k + 1. இங்கே ஒரு k + 1 கொடுத்தா k + 1ஓட 1 கூட்டினோம்னா k + 2. இங்கே k + 1 கொடுத்தோம்னா ஏற்கனவே 2 இருக்குது. அதனால் k + 3 வகுத்தல் 3. முதல்ல எல்ஹெச்எஸ் எடுத்துப்போம். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ்னால் இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இருக்கிறது எல்ஹெச்எஸ். அதில் இது வரைக்கும் இருக்கிறது 1 × 2 அதுலேருந்து k × k + 1. இதை விட்டுடுவோம். எதை? k + 1 k + 2 இதை விட்டுடுவோம். மீதி இங்கே இருக்குது இல்லையா? 1 × 2லேருந்து k × k + 1. அதுதான் இங்கே இருக்குது. 1 × 2லேருந்து k × k + 1. இதோட மதிப்பு என்ன? k + 1 k + 2/3. அதை எழுதிப்போம். k + 1 k + 2/3 ப்ளஸ் மீதி இருக்கிறது இது. இதுக்கு மீசியமை எடுத்து சுருக்குனா ஆன்சர். மீசியமை 3 எடுத்துப்போம். 3 எடுத்துப்போம். இங்கே கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். 1ஆல் மேலே இருக்கிறத பெருக்குன்னா அப்படியே அதே தான் வரும். k × k + 1 k + 2 ப்ளஸ் 3ஆல் இங்கே பெருக்கும்போது 3 × k + 1 k + 2 குறுக்க பெருக்கியாச்சு. அடுத்தது /3 அப்படியே இருக்கட்டும். மேலே k + 1 k + 2 k + 1 k + 2 ரெண்டுத்துலேயுமே பொதுவாக இருக்கிறது k + 1 k + 2 இருக்குது. அதை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா இதையும் பொதுவாக வெளியில் எடுத்துட்டா மீதி என்ன இருக்குன்னா k இருக்குது ப்ளஸ் இதில் k + 1 k + 2 வெளியில் எடுத்துட்டோம். மீதி என்ன இருக்குன்னா 3 இருக்குது. இதுதான் இங்கே இருக்கிறது k + 1 k + 2 k + 3/3. k + 1 k + 2 k + 3/3. இதுதான் ஆர்ஹெச்எஸ். இதுலேருந்து தெரிகிறது
P ஆஃப் K + 1 என்பது உண்மை. P ஆஃப் K + 1 உண்மை அப்படின்னா P ஆஃப் Nனும் உண்மை. P ஆஃப் N என்பது உண்மை. therefore நிறுவப்பட்டது. அவ்வளோதான். வினா எண் 5. கணித தொகுத்தறிதலை பயன்படுத்தி 1 - 1/2 அடுக்கு 2, 1 - 1/3 அடுக்கு 2, 1 - 1/4 அடுக்கு 2, எக்ஸெட்ரா 1 - 1/n அடுக்கு 2 = n+1/2n அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. அதனால் கணக்கில் கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை P ஆஃப் n அப்படின்னு எடுத்து எழுதிப்போம். என்னோட மதிப்பு > 2, அதாவது 2 அல்லது 2 விட அதிகமாக தான் நம்ம மதிப்பு கொடுக்கணும். நம்ம 2 எடுத்துப்போம். n = 2 அப்படின்னா LHS nக்கு பதிலாக 2ன்னு கொடுத்தோம்னா 1 - 1/2 ஸ்கொயர், அதாவது 1 - 2 ஸ்கொயருங்கிறது 4, 1/4, 1ல் 1/4, 1ல் 1/4 போயிடுச்சுன்னா மீதி 3/4. இது LHS. அடுத்தது RHS. RHS பாருங்கள், nக்கு பதிலாக 2 கொடுத்தா 2 + 1 3 பை nக்கு பதிலாக 2 கொடுத்தோம்னா 2 × 2 4, 3/4 3/4. LHS = RHS. LHS = RHS. therefore P ஆஃப் 1 என்பது உண்மை. அடுத்தது P ஆஃப் K என்பது உண்மை என்க. P ஆஃப் Kனா என்ன? கணக்கில் என்னன்னு கொடுத்துருக்காங்களா, எங்கெங்கே என்ன இருக்கோ அங்கெல்லாம் கேன்னு மாற்றிடணும். 1 - 1/2 ஸ்கொயர், 1 - 1/3 ஸ்கொயர், எக்ஸெட்ரா 1 - 1/nன்னு இருக்குது. nக்கு பதிலாக K. K ஸ்கொயர் = n+1, அதாவது K + 1/2n. 2n அப்படிங்கிறப்ப 2K என்பது உண்மை அப்படின்னு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நிறுவ வேண்டியது என்னன்னா P ஆஃப் K + 1 என்பது உண்மை. P ஆஃப் K + 1 என்பது உண்மை. P ஆஃப் K + 1னா என்ன? P ஆஃப் K + 1 = P ஆஃப் K எழுதியிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே முதல்ல எழுதிடுவோம். 1 - 1/2 ஸ்கொயர், 1 - 1/3 ஸ்கொயர், எக்ஸெட்ரா 1 - 1/k ஸ்கொயர். இது வரைக்கும் இருக்கிறது K உறுப்புகள். ஆனால் நமக்கு K + 1 வரைக்கும், அதாவது K உறுப்புக்கு அடுத்து ஒரு உறுப்பு வரணும். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன வரும்னா 1 - 1/kக்கு பதிலாக K + 1 அதோட ஸ்கொயர் RHSல Kக்கு பதில் K + 1, K + 1 + 1, K + 2 வகுத்தல் 2 அப்படியே இருக்கட்டும், Kக்கு பதிலாக K + 1. இதுதான் நிறுவ வேண்டியது. LHSல இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இருக்கிறது, K உறுப்புகள். P ஆஃப் K அதுக்கு என்ன மதிப்பு? K + 1/2K இன்ட்டு இங்கே என்ன இருக்குன்னா 1 - 1/K + 1 ஸ்கொயர். கடைசி உறுப்பு அப்படியே இருக்கட்டும், மீதி இருக்கிறதுக்கு பதிலாக ஏற்கனவே நம்ம உண்மைன்னு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த மதிப்பை எடுத்து எழுதிக்கிறோம். K + 1/2K. இங்கே மீசிமை K + 1 ஹோல் ஸ்கொயர். மீசிமை அதை எடுத்துப்போம், அப்படியே குறுக்க பெருக்கும். K + 1 ஸ்கொயரோட 1 பெருக்கிறப்ப K + 1 ஹோல் ஸ்கொயர் -1 2K. K + 1ம் K + 1 ஸ்கொயரில் ஒரு K + 1ம் கேன்சல் ஆகிடுது. மீதி கீழே K + 1 மட்டும் இருக்குது. மேலே இதுதான் கேன்சல் ஆகிடுச்சு, மிச்சம் இருக்கிறது இது மட்டும்தான். K + 1 ஹோல் ஸ்கொயரை விரிவு பண்ணோம்னா K ஸ்கொயர் + 2K + 1 -1. 1 - 1 கேன்சல் ஆகிடும்.
1 மைனஸ் 1 கேன்சல். மீதி என்ன இருக்குது? கே ஸ்கொயர் ப்ளஸ் 2k. கே ஸ்கொயர் ப்ளஸ் 2kல கேயை வெளியில் எடுத்துட்டோம்னா கே ப்ளஸ் 2ன்னு வரும். வகுத்தல் 2k இன்ட்டு கே ப்ளஸ் 1. ஒரு கே கேன்சல் ஆகிடுது. மீதி என்ன இருக்குது? கே ப்ளஸ் 2 மேலே, கீழே 2 இருக்குது. கே தான் கேன்சல் ஆகிடுச்சே, மீதி கே ப்ளஸ் 1. இதுதான் இங்கே இருக்கிறது. கே ப்ளஸ் 2 வகுத்தல் 2 இன்ட்டு கே ப்ளஸ் 1. அதுதான் இங்கே இருக்குது. ஆர்ஹெச்எஸ் வந்துடுச்சு. சீக்வல் டு ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் வந்துட்டதுனால பி ஆஃப் கே ப்ளஸ் 1 என்பது உண்மை. அதாவது பி ஆஃப் கே ப்ளஸ் 1 என்பது உண்மை. பி ஆஃப் கே ப்ளஸ் 1 என்பது உண்மை அப்படின்னா அடுத்தது பி ஆஃப் என் என்பதும் உண்மை. பி ஆஃப் என் என்பதும் உண்மை. இதுதான் கணக்கில் கேட்டிருக்கிறது, நிறுவப்பட்டது. அவ்வளோதான்.